நமசிவாய. புரட்டாசி மாதத்திற்கு உண்டான மந்திரம், இந்த மாதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொடுக்குறோம். புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒவ்வொரு தமிழ் மாதத்திலுமே நாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் நம்ம வீட்டு வாசலில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்தே நம்ம வந்து செய்யக்கூடிய, ஃபர்ஸ்ட் டேல செய்ய முடியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை பார்க்குற என்னைக்கு பார்க்குறீங்களோ பார்க்குறதுல இருந்தாலும் செய்யலாம். அது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அது மாதிரியான ஒரு சின்ன ரிச்சுவல், இது மாதிரியான விஷயத்தை இப்போ ஒரு சில வருஷங்களாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது மாதிரியான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வரனுடைய, அதாவது பாலாஜி, திருப்பதி பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரோட அந்த வெங்கடாஜலபதியுடைய ஒரு பிறந்த நாள் இந்த பூமியிலே தோன்றிய மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொண்டாடுகிறார். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி வந்து இந்த மாதம் வந்து ஃபாஸ்டிங் இருக்குது, அதாவது விரதம் இருப்பது, இப்போ குறிப்பாக சனிக்கிழமையில விரதம் இருப்பது. அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ நான்வெஜ் தொடாமல் இருக்கிறது, இந்த லெதர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் வாங்காமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், லெதர் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை, லெதர் பொருட்கள், அது மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்காமல் இருக்கிறது அப்படின்றது, மாவிளக்கு போடுவது அப்படின்ற மாதிரி இதெல்லாமே நம்ம வந்து வழக்கமாக செய்வோம். இதில் வந்து தெரியாத ஒரு விஷயம் என்ன, நானே இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த நம்ம தமிழ் மக்களை விட, நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை விட உலகளாவிய அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் புரட்டாசி விரதத்தை வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காண நேர்ந்தது. நாமளும் இந்த ஒரு விஷயத்தை விடாமல் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து இது பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சூரியனுக்கும், ஒவ்வொரு தமிழ் மாதத்திலுமே நம்ம வந்து சூரியன் ஒவ்வொரு விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸில் இருக்காது, மல்டிபிள் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சூர்யா அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான ஒரு தோற்றங்கள் அவருக்கு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு தோற்றத்திலே இந்த ஒரு மாதத்திற்குண்டான, அதாவது கன்னியா மாதம்னு சொல்லுவோம், அந்த கன்னியா மாதத்துக்கு உண்டான ஒரு சூரிய மந்திரம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமும், அந்த சூரியனுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறது. பொதுவாகவே வந்து சூரியனை காலையில் வந்து அவர் உதித்த உடனேயே நம்ம வந்து வரவேற்பது அப்படின்ற மாதிரி, அவரை வந்து வழிபடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறேன் நான். இது பலரும் சொல்லியிருக்கிறதா, அதே விஷயத்தை தான் நானும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். பல காலங்களாக நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னது, நம்மளுடைய கிரந்தங்களில் இருக்கிறது, புராணங்களில் இருக்கிற விஷயம் தான். ஸோ அது செஞ்சுட்டு வாங்க, அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறது விவஸ்வான் ஆதித்யாய நமக. ஓம் கிருணி விவஸ்வான் ஆதித்யாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் லிங்க் இல்லை, சாரி, இப்போ டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் என்ன மந்திரம் அப்படிங்கிறது. ஸோ அந்த விவஸ்வான் ஆதித்யாயங்கிறது வந்து சூரியனுடைய அனதர் நேம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த விவஸ்வான் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒரு மந்திரத்தினை சொல்வதனால், இந்த ஒரு மாத்திரை சொல்றதுனால அதீத பலன் கிடைக்கும். ஜென்ரலாகவே இந்த ஒரு மந்திரத்தினை சூரியனை பார்த்து சொல்வதனால என்னென்ன பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம். இந்த விவஸ்வான் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் அப்படி இருக்கு இல்லையா, அவருடைய அந்த ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது எல்லா விதமான எதிரிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு தோற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதாவது இந்த ஒரு மகாபாரதத்துடைய வனபர்வதத்திலே வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த குறிப்பு வந்து அவர் எல்லா புற அக, வெளியில இருக்கக்கூடிய எனிமீஸ், உள்ள இருக்கக்கூடிய எனிமீஸ். உள்ள இருக்கக்கூடியதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய எனிமீஸ் அப்படின்னா நம்மளுடைய ஒரு சில வேண்டாத நெகட்டிவ் எண்ணங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது நெகட்டிவ் எண்ணங்கள்ங்கிறது சில பேர் நம்ம வந்து வாலண்டியராக நம்ம எடுத்துக்கிறது, சிலது நமக்கு வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட் மூலமாக வர்றது, நமக்கே வந்து சிலது நமக்கு வேண்டாம்னு என்று அகற்ற நினைத்தாலும் வந்து கொண்டே இருப்பது அப்படின்றது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்ப்போம். அது மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதன் மூலமாகவே நமக்கு எல்லா வித பாசிட்டிவிட்டியும் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக இரண்டாவதாக அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த புற எதிரிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அந்த அக எதிரிகளில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத நோய்கள், நம்ம இன்வைட் பண்ணிக்கிறது இல்லை, அதாவது இன்வைட் பண்ணிக்கிறது இந்த சென்ஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய வெளியில நம்ம நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள், நம்மளுடைய வாழ்க்கை முறையினால் ஏற்படக்கூடியதும் சரி, நமக்கு எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய் என்கிற எதிரிகளையும் கண்டிப்பான முறையிலே களையக்கூடும். அதே மாதிரி வந்து கண் அதிகமாக, ஜென்ரலாகவே சூரியன் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்வதுங்கிறது கண் தெரிவதற்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும். இந்த விவஸ்வான் ஆதித்யாய அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரம் வந்து நமக்கு கண் பார்வையை அதிகரிக்க செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இந்த விவஸ்வான் ஆதித்யாவை பற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்திலையும் தைத்திரிய சம்மதத்திலையும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை பற்றி பேசணும்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக டைம் எடுக்க வேண்டி வரும். நான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க, இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த விவஸ்வான் ஆதித்யன் அப்படின்ற ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மூதாதையர்களை வழிபடுவது, அவர்களுக்கு நமக்கு வேண்டிய விஷயங்களை செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், அவருடைய ஒரு ஆதிக்கம் நிறைந்த மாதம் அப்படிங்கிறது இந்த கன்னியா மாதம், அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு பியூட்டி பார்த்துக்கோங்க, இந்த ஒரு மாதத்தில் தான் நமக்கு அந்த மகாலய பட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. ஸோ அந்த மகாலய பட்சம் அப்படின்றத நம்ம செய்வதன் மூலமாகவே இன்டைரக்டா நமக்கு வந்து அவருடைய பலன் அப்படின்றது, அவருடைய நான் சொன்ன பலன், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள், உள்ள இருக்கக்கூடிய நோய்கள், எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கண் பார்வை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாகட்டும், தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும், அனைத்துமே நமக்கு கண்டிப்பான முறையிலே நமக்கு கரெக்டாக அந்த
பித்ருபக்ஷத்தை கடைபிடிப்பதன் மூலமாகவும் ரெகுலராகவே ஒவ்வொரு அமாவாசையிலுமே நம்ம வந்து பித்ருக்களுக்கு உண்டான வழிபாடுகள் தினசரியே வழிபாடு செய்யலாம். அது மாதிரியான ஒரு விஷயங்களையும் நம்ம செய்வதன் மூலமாக இவருடைய அருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவருக்கு என்ன செய்யலாம், இந்த விவஸ்வானாதித்யாய நமக அப்படின்ற மந்திரம் எவ்வளோ தூரம் சொல்லணும் அப்படின்றது உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து கவுண்டிங் எல்லாம் வச்சுக்க தேவையில்லை. சூரியனை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி வரலாம். எவ்வளோ தடவை சொல்கிறீங்களோ அவ்வளோ தடவை நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு வந்து அனைத்து விதமாக இந்த நெகட்டிவிட்டியும் அழிக்கக்கூடியவர். இந்த நெகட்டிவிட்டியை அழிக்கவே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அனைத்து விதமாக நம்ம என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு வாழ்க்கையில் நினைக்கிறோமோ, மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கட்டும் அல்லது ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பான முறையிலே பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவருக்கு நீங்கள் அந்த எவ்வளோ தடவை உங்களுக்கு சூரியனை பார்த்து மந்திரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அவருக்கு வந்து அந்த அர்க்கியம் விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன். உங்களுடைய பஞ்சபாத்திர உதிரியில் காப்பர் டம்ளர் இருந்ததுன்னா காப்பர் டம்ளராக இருக்கட்டும், பஞ்சபாத்திர உதிரி இருந்ததுன்னா பஞ்சபாத்திர உதிரி அவர் சூரியனை பார்த்து பிட்வீன் 6 to 7, அதாவது சன்ரைஸ்லேருந்து 1 hour அது கவுண்ட் பண்ணிக்கோங்க, இன்டர்நேஷனல் பீப்புள் இல்லாமல். ஸோ இப்போ அவருக்கு வந்து அந்த நீர் விட்டு நம்ம வந்து 3 முறை மந்திரம் சொல்லிக்கொண்டே அர்க்கியம் விடுவது. ஓம் கிருணி விவஸ்வான் ஆதித்யாய, ஓம் கிருணிஹி விவஸ்வான் ஆதித்யாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை 3 முறை சொல்லி இது பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தினை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத அவளை பார்த்து அப்புறம் 3 முறை நம்ம வந்து நீர் அர்க்கியம் கொடுக்க வேண்டுமானா ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு விதமான அர்க்கியம் கொடுக்கறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரும் சொல்லியிருந்திருக்கேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேன் இருக்கு இல்லையா, தேன், ஒரு துளி தேன், ஒரு சின்ன ட்ராப் தேன் வந்து சுத்தமான தேனாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த தேனை வந்து பார்த்தோம்னா எப்படியா இருந்தாலும் நம்ம உள்ளுக்கு கழிக்கலாம் இல்லையா, நம்ம உடம்புக்கு நல்லது தான். ஸோ அந்த தேன் வந்து பார்த்தோம்னா ஒரு நீரில் விட்டு அதை கொஞ்சம் கலக்கிக்கோங்க. அதிலிருந்து அப்படியே எடுத்து 3 ட்ராப், இவ்வளோதான். அந்த 3 ட்ராப்பு நீங்கள் தண்ணி விடுறதுக்கு எத்தனோண்டு உங்களுக்கு தேன் தேவைப்படுமோ அவ்வளோதான். தேன் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி விடுவது அப்படின்றது நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சூரியனுக்கு இந்த மாதிரி செய்கிறதுன்றது விளக்கேற்றுவது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்குது. அதுக்கு முன்னால் சின்னதாக ஒரு 2 minutes என்னோட விஷயத்துக்காக எடுத்துக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுடைய ட்ரஸ்ட் மூலமாக நம்ம பல்வேறு விதமான கோயில்களில் ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலான ரூயின்டு டெம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இடிஞ்சு போன பழைய கோயில்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிந்த விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் ட்ரீ பிளான்டேஷன் அப்படிங்கிறது, அதாவது மரம் நடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நான் பெருசாக விளக்கமாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. ஸோ அந்த மரம் நடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமும் நம்ம வந்து பல்வேறு இடங்களில் செஞ்சுட்ருக்கோம். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 500 மரங்கள் ஒரு கிராமத்தில் நட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் வந்து இந்த ஒரு வாரத்தில், இப்போ இந்த ஒரு இயர் 2 முடியறதுக்குள்ளேயே நான் வந்து ஒரு 10,000னு கவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ அது முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லது ஒரு 5,000 முடிஞ்சதுன்னா, ஏன்னா இப்போ மழைக்காலம் வரதுனால எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் அப்படின்றது தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரீ பிளான்டேஷன்ங்கிறது இது ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது. மக்களுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, நமக்கும் சரி. அது உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். நம்ம இந்த விசேஷா ட்ரஸ்ட்டுக்கு எனக்கு அதிகமாக குறிப்பாக சென்னையிலிருந்து கொஞ்சம் பக்கத்து ஏரியாவுக்கு, இங்கே காஞ்சிபுரம், இந்த பக்கம் வந்து ரெட் ஹில்ஸ் தாண்டி ஒரு சில இடங்கள், அது மாதிரியான இடங்களுக்கு செல்வதற்கு, ஒரு சில காரியங்களை செய்வதற்கு பொறுப்பான வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தோம்னா ஈவன் வெளியூர் நண்பர்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஆனால் இங்கே சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப குறைவாக தான் இருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அது மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுக்கு நீங்கள் வந்து தாராளமான முறையில், நான் இப்போ 9840130156 அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபோன் நம்பர் இது பண்ணி நீங்கள் விருப்பம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால் செய்ய முடியும். சில பேர் வந்து என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, வேறு சில விஷயங்கள் செய்து கொடுக்க முடியும் இப்படின்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் ட்ராவல் பண்ணி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இருப்பாங்க. அது மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் நீங்கள் வந்து இதில் இணைந்தீர்கள் என்றால் எனக்கு வந்து அது கொஞ்சம் பெருமளவு என்னுடைய பாரத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து பார்த்தோம்னா இதில் நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் நம்ம அதிகமாக செலவு பண்ணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். வாட் எவர் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ், நீங்கள் உங்கள் கை காசு போடணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஒரு நாட்டம், அதீத நாட்டமும் தான் எனக்கு தேவையே தவிர பணம் தேவை கிடையாது. நீங்கள் பணத்தில் பட்டு பண்ண வேண்டியது கிடையாது. ட்ரஸ்ட்டில் இருந்து அதுக்குண்டான அமௌண்ட் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது முதல்லயே அதை வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம் வச்சுக்கோங்க. இதுதான் விஷயம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மரம் நடுவதற்கு, இது மாதிரி கோயில்கள் விஷயத்திற்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது டொனேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அந்த டொனேட் பண்ணுறதுக்குண்டான ஒரு டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரீ பிளான்டேஷனுக்கு ஒரு 10 ட்ரீக்கு கொடுக்குறேன், ஒரு 50 ட்ரீக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்ததுன்னா, அல்லது வந்து ஒரு 500 ட்ரீக்கு நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடலாம். எந்த நம்பரோ அதை நீங்கள் வாட்டுக்கு பேமெண்ட் ஏதாவது பண்ணுறதா பண்ணிவிட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறதுக்கும் அந்த ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வாலண்டியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு தேவைப்படுகிறார்கள். அப்படி வாலண்டியர்ஸ் நீங்கள் வர்றதுக்கு இஷ்டம் இருப்பவர்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன விஷயங்களெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம இப்போ இந்த பதிவுக்குள்ளே வந்துடலாம். பதிவுக்குள்ள அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வரும்பொழுது இந்த சூரியனுக்கு நம்ம வந்து விளக்கேற்றுவது அப்படின்ற விஷயம். விளக்கேற்றுவது அப்படின்றது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நெய் விளக்கு பச்சை திரி போட்டு அவருக்கு காமிச்சிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி வைப்பது, இந்த நான் சொன்ன டைம்குள்ளேயே விளக்கேற்றி வைப்பதுங்கிறது மிக மிக அதிகமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அதையும் கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் ஒரு சனிக்கிழமையோ அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையோ எப்படியாவது இந்த வெங்கடாச்சல மகாத்மியம் என்று ஸ்கந்த புராணத்தில் இருக்கிறது. இந்த ஸ்கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய இந்த வைஷ்ணவ காண்டம் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த வெங்கடாச்சல மகாத்மியம்னு இருக்குது, வெங்கடாச்சல புராணம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அற்புதமான விஷயம். எப்படி சுந்தரகாண்டம் படிக்கிறத பற்றியோ ஒவ்வொரு விஷயங்கள் படிப்பதன் மூலமாக நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெங்கடாச்சல புராணம் படிப்பதனால் அதீத செல்வம் சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன ஒரே ஒரு வேதனையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெங்கடாச்சல மகாத்மியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, ஈவன் கன்னடத்தில் கூட இருக்குது. இதில் இந்த வெங்கடாச்சல மகாத்மியம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நம்ம படிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதில் வந்து ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்படிங்கிறது அதை படித்தோம்னா நமக்கு எல்லா விதமான இப்போ வந்து இந்த வெங்கடாச்சல மகாத்மியம்ங்கிறது நமக்கு செல்வம் சேருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், நமக்கு அனைத்து விதமான கடன்கள் தீர்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், நமக்கு ஈவன் நம்ம வந்து நோய்களும் தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, இன்னொரு விதத்தில் வந்து இதில் ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து படிக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டிங்கன்னா, நமக்கு சுப தடைகள் இப்போ வந்து கணவன் மனைவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா அது சரியாகும். கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னா அந்த ஒரு விஷயம் சரியாகும். குழந்தை அப்படின்ற மாதிரியான விஷயம்னா அந்த ஒரு விஷயம் சரியாகும். ஈவன் வந்து நமக்கு மனம் விரும்பாமலே நமக்கு டைவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அந்த விஷயம்லாம் தடைப்படும். நமக்கு அதே போல் வந்து பார்த்தோம்னா ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு சொல்கிற பேச்சை கேட்காம அவங்க வந்து தேவையில்லாத ஒரு இணையை தேர்ந்தெடுப்பார்கள். அதுக்கு மாதிரி கவலைப்படக்கூடிய ஏகப்பட்ட தாய்மார்களும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் தந்தைமார்களும் எல்லாருமே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பெண் குழந்தைக்கோ ஆண் குழந்தைக்கோ வந்து நல்லபடியாக கல்யாணம் ஆக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் படிக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வேண்டாத விஷயங்களெல்லாம் கட் பண்ணிவிடும். ஆனால் இதில் அந்த வேதனையான விஷயம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வெங்கடாச்சல மகாத்மியம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் புக்காக எப்படிலாம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கிரீட் ட்ரேடிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் வந்து பார்த்தோம்னா புக்ஸ் எதுவும் இருக்கான்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் இந்த தமிழில் வந்து புக்ஸ் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்துக்கு புக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓவரால் ஸ்கந்த புராணத்துக்கு இருக்கும். இந்த வெங்கடாச்சல மகாத்மியத்துக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பிடிஎஃப் இருந்ததுன்னா நம்மளுடைய சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கிலீஷில் இருக்க பிடிஎஃப் வெர்ஷன்ஸ் இருக்குது இதோடைய தனிப்பட்ட முறையில். கன்னடாவில் கூட இருக்குது, தெலுங்கில் இருக்குது, தமிழில் இல்லை. ஸோ நம்ம தமிழ் சமுதாயத்தை அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்த்தி வைத்திருக்கிறோம் இவ்வளோ ஒரு 50-60 வருஷமாக. ஸோ அதுதான் அதோடைய ஒரு சோகமான விஷயம். அதனால் வந்து நீங்கள் எப்படியாவது அதை வந்து வெளியில் புக்காக வாங்கி நீங்கள் படிக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே நீங்கள் வந்து கடன் தீர்வதற்கு இந்த 4 சனிக்கிழமை வருதுன்னா 4 சனிக்கிழமையுமே வந்து கடன் தீர்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கும் சரி, அதே போல் வந்து பார்த்தோம்னா எல்லாவித நல்ல விஷயங்களும் நடப்பதற்கு அப்படிங்கிறது ஒரு தனி பதிவாகவே நான் கொடுத்துருந்தேன். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விளக்குகள் ஏற்ற வேண்டியது. வெங்கடாஜலபதியோட படத்தை வச்சு 2 விளக்கு ஏற்ற வேண்டியது. அந்த 2 விளக்கிலே ஒன்று வந்து நெய் விளக்காகவும் ஒன்று வந்து நல்லெண்ணெய் விளக்காகவும் இருக்கணும். இந்த நல்லெண்ணெய் விளக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கடன் அப்படின்ற மாதிரியாக வேண்டாத வீழ்ச்சி வாழ்க்கையிலே மன நிம்மதியின்மை, வீட்டில் சதா சண்டை சச்சரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் சரிவு வருது, பிஸ்னஸில் வந்து எம்ப்ளாயிஸ் கிடைக்கிறதில்ல, இல்லை நல்ல வேலை கிடைப்பதில்லை, நான் ப்ரொமோஷன் எதுவும் இருக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும் புரட்டாசி சனிக்கிழமை பண்ணும்போது. ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வைக்கிறீங்க. பக்கத்திலேயே ஒரு இது நெய் தீபம், அது வந்து வெள்ளை திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு வெங்கடாஜலபதியுடைய ஒரு இது நம்ம அவங்களுடைய ஒரு நாமாக்களை நம்ம சொல்லி வந்து ஓம் வெங்கடேசாய நமக என்று சொல்லி வருவது கூட அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நம்மளுடைய மகாவிஷ்ணுடைய ஒரு 3 மந்திரம், அந்த ஒரு 3 மந்திரத்தில் கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 மந்திரத்தை சொன்னால் நம்மளுடைய அனைத்து விதமாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து தனியான ஒரு பதிவாக நான் பரிகார ஸ்தலம்ஸில் அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பான முறையில் அதை போய் பாருங்கள். வாழ்க்கையில் தினசரி அது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டீங்க. டெய்லி அதை வந்து நீங்கள் ஒரு 108 சொல்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகபட்சம் 10 நிமிஷம் ஆகும். அதை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சுற்றி ஒரு வளையம் மாதிரி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி அப்படின்ற மாதிரியும் மனக்கவலை அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்காது என்று நம்மளுடைய கிரந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த பதிவில் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு சனிக்கிழமையில் இந்த ஒரு விளக்கேற்றி வைங்க, துளசி போடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும், நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்வது, அதே மாதிரி திருப்பதி பாலாஜிக்கு வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வேறு பதிவு போட்டிருக்கேன். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் போடுறேன், போய் பாருங்கள் கண்டிப்பான முறையில். ஸோ இப்போ வெள்ளைத்திரி போட்டு நெய் விளக்கேற்றுவதன் மூலமாக அனைத்து விதமான சுப விஷயங்களும் நடக்கும்.
கண்டிப்பான முறையிலே. அதனால அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஞாபகத்துல வைத்துக்கணும். தினசரியே அத பண்ணுங்க. 2 வேளை செஞ்சா ரொம்ப நல்லது. ஃபுல் டைமும் எரிஞ்சுகிட்டு இருக்கணுமா அப்படின்ற அவசியம் கிடையாது. 2 வேளை நீங்க வந்து காலையிலயும், சாயங்காலமும் ஏத்தி வைத்தாலே போதுமானது. இப்ப வந்து நம்ம வந்து வீட்டு வாசல்ல செய்ய வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாரியான விஷயங்களா, ஒவ்வொரு தடவையுமே நம்ம வீட்டு வாசல்ல செய்யக்கூடியது, ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குமே சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தனியா தூள் இருக்கு இல்லையா? தனியாவுடைய தூளை நன்றாக பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, பட்டையுடைய தூள பொரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நான் சொல்லும்போது, குறிப்பாக உங்களுக்கு சொல்ல ஒரு விரும்புகிற ஒரு விஷயக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு விஷயத்திற்குமே உண்டான ஒரு ஜோதிட ரீதியான சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. எதோட அசோசியேட் பண்ணியிருக்கு, எந்த ஹெர்போட அசோசியேட் பண்ணியிருக்கு, எந்த ஸ்பைசஸோட அசோசியேட் பண்ணியிருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயமே கொடுக்குறேன். நேற்று இப்போ யூடியூப்ல இப்போ ஏதாவது ஒரு விஷயமா ஏதாவது பார்த்தோம்னா, நிறைய இந்த மாதிரி காப்பி அடிக்கிறது பர்டிகுலராக அவங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு நம்ம ஒரு தனியான ஏதோ ஒன்று சொல்கிறோம், இல்லை பட்டன் ஏதாவது சொல்கிறோம்னா, ஏலக்காய் அது இதுன்னு இஷ்டத்துக்கு ஏதாவது அடிச்சு விடுறாங்க. அதுக்கு அந்த ஒரு விஷயத்திற்கும் செய்யறதுக்கும் ஏதாவது ஒரு பலன் இருக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயமே எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து உள்ளே போய் பார்த்தது கிடையாது. ஓவராலாக அந்த டீட்டெயில்ஸ் உள்ளே போய் பார்க்குறதுன்னு ஒரு 5 நிமிஷம் வீடியோ இருந்ததுன்னா அதில் ஒரு நிமிஷம் அப்படி பார்க்குறது, இந்த என்ன மெயின் விஷயம் அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளுடைய 1-2 விஷயமாகவும், அதேமாதிரி இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் வர விஷயங்களையும் வைத்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த அனாலிசேஷனில் வந்து பார்த்தோம்னா அது மாதிரி இருக்காது. ஆனால் நம்மளுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குமே அதற்கு உண்டான கண்டிப்பான முறையில் தாத்பரியம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு கொஞ்சமாக ஒரு சின்ன டப்பாவில் பொடிச்சு வச்சுக்கோங்க. அது டெய்லி காலையில் எழுந்து நீங்கள் கதவை திறக்கிறீங்க இல்லையா, அதை திறக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் ஒரு மந்திரம் சொல்ல வேண்டியது. திறக்க பக்கத்தில் போகும்போதே ஓம் லக்ஷ்மி பதையே நமோ நம, ஓம் லக்ஷ்மி பதையே நமோ நம. ஸோ இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டே மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே கதவை திறக்கிறீங்க. ஃபஸ்ட் டைம் கதவை திறக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு ஃபஸ்ட் டைம் கதவை திறந்தோன்னே பெருக்கி கூட்டி எல்லாம் விட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பெருக்கி கூட்டி விட்டுடுங்க. அந்த பெருக்கி கூட்டி விடும்பொழுதும் நீங்கள் வந்து தொடப்பத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சொல்லக்கூடாதோ அப்படி இப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எது செய்யும் பொழுதுமே அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு டிவைன் மென்டாலிட்டியோட செய்கிறோம் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயமாக செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பொடியை கையில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை கையில் வைத்துக்கொள்ளுங்க. கையெல்லாம் க்ளீனாக கழுவிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பெருக்கி தொடச்செல்லாம் பண்ணிங்கன்னா கையை கழுவி திரும்பி அகைன் கழுவிட்டு இந்த ஒரு பொடியை கையில் எடுத்துக்கோங்க. இந்த பொடியை கையில் எடுத்துகிட்டு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்கும் சரி உங்கள் வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும் அப்படின்றது அது தூவி விட்டுருங்க. ஊதக்கூடாது, தூவி விடுறீங்க. இந்த ஒரு மந்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தூவி விடுறீங்க. கீழே தூவி விட்டுறலாம். கோலம் மாதிரி கொஞ்சோண்டா போட்டால் போட்டு ஒரு பிஞ்ச் இருந்தால் போகிறோன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு விஷயமா போட்டு இந்த லட்சுமி பதையை நம்ம மனசில் சொல்லிக்கிட்டே அது மாதிரியான விஷயமா சொல்லிடுங்க. அவ்வளோதான். இதோட இந்த ஒரு ரிச்சுவல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முடிந்து விட்டது. இந்த ஒரு மாதத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வதன் மூலமாக கண்டிப்பான முறையிலே அனைத்து விதமான செல்வங்களுமே உங்களுக்கு தேடி ஓடி வரும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களாங்களா செய்து கொண்டிருக்கிறீர்களா ஒவ்வொரு மாதமுமே அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பான முறையில் அதே மாதிரி நான் வந்து இந்த வாலண்டியர் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா, நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்து தாராளமான முறையிலே கமெண்ட்டில் பதிவிடலாம். நம சிவாய.